ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரை தேடி துதித்து ஸ்தோத்தரிக்க முழு இறுதியத்தோடு கூட ஆராதிக்க இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த நாளிலே நாம் அவரை துதிக்கும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலேயும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்பின் இடத்துல சொல்லபோது வாக்கு பண்ணினார். நீ பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுத்ததான அந்த கானான் தேசத்திற்கு நீ திரும்பி வருவாய் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் லாபானுடைய கஸ்டடியில லாபானுக்கு கீழாக பணி செய்தவராய் இந்த யாக்கோப்பு இருக்கிறார். பாருங்க, 30ஆவது அதிகாரத்துல 36ஆவது வசனம் நினைக்கிற அந்த வசனத்துல நாம் வாசிக்கும் போது 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற தூரத்துல லாபானும் யாக்கோப்பும் பிரிந்து தனி குடும்பங்களாய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த நிலைமைக்கு என்றைக்கு இந்த யாக்கோப்பு வருகிறாரோ அதற்கு பின்பாக தான் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், அவர் நன்மைகளை பெறுகிறார். அந்த பிரிவினை வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 20 ஆண்டுகளும் லாபான் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக்கொண்டிருந்தார். லாபான் போக சொல்லுகிற இடத்திற்கு போவார். லாபானுடைய காரியங்களிலே அவர் ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றுதலை ஏற்றுக்கொண்டு வாழ்வார். ஆனா என்றைக்கு இந்த 3 நாள் நடக்கிற தூரம் வரைக்குமாய் இவர்கள் பிரிந்து நிற்கிறார்களோ அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை யாக்கோப்பு கேட்க ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்க ஆரம்பித்ததற்கு பின்பாகத்தான் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வருகிறவராய் மாறுகிறார். வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு திரும்பி வருகிறவராய் மாறுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, மனிதன் சொல்லுகிற ஆலோசனைகளை காட்டிலும், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு மேலானதாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் வாழுகிறானோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் செயல்படுகிறானோ அவன் வாக்குத்தத்தத்தின் பூமியை, வாக்குத்தத்தத்தின் தரிசனத்தை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரிப்பான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, மனிதர்களுடைய ஆலோசனைகள் வருதா? மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை காட்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அது உன்னதமான வார்த்தை. அந்த வார்த்தையின்படி வாழும்போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். யாக்கோப்பு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொன்ன காரியங்களின்படியாய் நடக்க ஆரம்பித்தார். தேவன் 2 பரிவாரங்களோடு கூட, 2 பரிவாரங்கள் என்றால் தன்னுடைய சகோதரனுக்காக ஏசாவுக்காக ஒரு பரிவாரத்தையும் தனக்காக ஒரு பரிவாரத்தையும் பிரிக்கிறார். அதைத்தான் 2 பரிவாரம் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த 2 பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாக நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் யாக்கோப்பை போல ஆண்டவரே, மனிதர்களுடைய ஆலோசனைகளை காட்டிலும், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவர் 2 பரிவார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே தகப்பனுடைய வீட்டிற்கு, ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு திரும்பினது போல இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய திட்டத்தின்படியாய் வாழும் போது அந்த 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆசீர்வாதத்தை பெறட்டும் சொல்லி ஜெபிக்கிறாப்பா. நீர் அப்படி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.